ஓர் எளிய மனிதனின் உயரத்தை அவன் அமரும் அரியணைகள் தீர்மானிப்பதில்லை. நடந்து வந்த பாதையில் சிந்திய வேர்வையும் விதைத்த மனித நேயமும் தான் தீர்மானிக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பொட்டணம் கிராமத்தில் திரு செல்லப்ப கவுண்டர் திருமதி வரதம்மாள் தம்பதியரின் இரண்டாவது மகனாக 1973ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 14ஆம் நாள் பிறந்தவர். பொட்டணம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் தொடக்க கல்வியையும், முத்துகாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பையும், EICT கல்லூரியில் டிப்ளமோ படிப்பையும் நிறைவு செய்து வாழ்வது நமக்காக மட்டுமல்ல, இந்த மண்ணுக்காக என சபதமேற்றவர். தந்தை உருவாக்கிய KS&Co டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் மீது கொண்ட பற்றினால் தொழிலில் இறங்கி அவரது அண்ணன் அருள்மணி அவர்களின் வழிகாட்டுதலோடு உயர்ந்த உழைப்பாளி. பெல்லாநத்தம் கிராமத்தை சேர்ந்த திரு ஐயாவு திருமதி பார்வதி தம்பதியரின் அன்பு மகளான அரசு பள்ளி ஆசிரியை சுமதி என்பவரை 1997ஆம் ஆண்டு மணமுடித்தார். உயர் நீதிமன்ற வழக்கறிஞரான மூத்த மகன் லெனின், அவரது மனைவி தாரணி என்பவர் ESI மருத்துவமனையில் பணிபுரிகிறார். உயர்கல்வி பயிலும் இளைய மகன் சாண்டில்யன் என நிறைவான குடும்பத்தின் நம்பிக்கையாய் விளங்குபவர். கொங்கு மண்ணையும் வெள்ளாள கவுண்டர் சமுதாய உரிமைகளையும் காக்க பொது வாழ்வில் காலடி வைத்தவர். 2006ஆம் ஆண்டு மக்கள் ஆதரவோடு சுயேட்சையாக களம் கண்டு மாபெரும் வெற்றி பெற்று சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவராக உயர்ந்தவர். 2008-2012ஆம் ஆண்டில் ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் சிட்டி என்ற அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மக்களின் வாழ்வியலுக்கு உறுதுணையாய் நின்றவர். 2008ஆம் ஆண்டில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் R. தேவராஜன் ஐயா அவர்கள் தலைமையில் திரு ER. ஈஸ்வரன் அவர்கள் பேரவை செயலாளராக பொறுப்பேற்ற போது அவர்களோடு இணைந்து சமுதாய பணிகளை தொடர்ந்தவர். கொங்கு மண்டலத்தின் முகவரியாய் விளங்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு ER. ஈஸ்வரன் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் வழிநடந்து நாமக்கல் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று 2016 சித்தோடு மாநாடு மற்றும் 2019இல் உலகமே வியந்த 2வது உலக கொங்கு தமிழர் மாநாட்டை முன்னின்று நடத்திய இணையற்ற சாதனையாளர். சிறு வயதில் கிராமத்து நாடகங்களில் வேடமிட்ட அந்த கலை தாகத்தால் டெலிவரி பாய் திரைப்படம் மூலம் திரையிலும் தடம் பதித்தவர். 18 ஆண்டுகால ஓய்வறியா உழைப்பிற்கு பரிசாய் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி மக்கள் தந்த முடிசூடா வெற்றியால் இன்று டெல்லி நாடாளுமன்றத்தில் கம்பீரமாய் ஒலிக்கிறது இந்த மண்ணின் குரல். சின்னமலை காளிங்கராயன் ஆசியோடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமம் வரதம்மாள் செல்லப்பன் மகனாகிய VS. மாதேஸ்வரன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். ஓங்குக கோவை செழியன் புகழ், அரூர் முத்துக்கவுண்டர் புகழ், அண்ணன் ஈஸ்வரன் புகழ். நன்றி, வணக்கம். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கொண்டு வந்தவர். குறிப்பாக பல வருடங்களாக கொண்டு வராத பல்வேறு ரயில் திட்டங்களை கொண்டு வந்த சிறப்பிற்கு சொந்தக்காரர். அதேபோல் கூட்ஸ் செட் சேவையை திறம்பட செய்து நாமக்கல் கோழிப்பண்ணை தொழிலுக்கு பக்கபலமாக இருப்பவர். நலிவடைந்து வரும் லாரி தொழிலை மீட்டெடுக்க, அதன் இடர்பாடுகளை களைந்தெறிய, சிறிய சிறிய பிரச்சனைகள் என்றாலும் மத்தியிலே அமைச்சர்களை பார்த்து தீர்வு காண முன்வருபவர். விவசாய தொழில் மேம்பட மாவட்டத்தின் தொழில்களுக்காக பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து குறைகளை தீர்க்கும் மக்கள் பிரதிநிதி. தொகுதியில் ஒரு சிறிய லைட் எரியாத பிரச்சனை என்றாலும், தொழில் சார்ந்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்கள் எளிதில் சந்தித்து முறையிட்டு பிரச்சனையை தீர்க்கும் வல்லமை பெற்றவர். அதனால்தான் இவரை நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் உள்ளவர்கள் மக்கள் MP என்றே அழைப்பார்கள். தனக்கு இந்த வாய்ப்பை தந்த தனது கட்சி தலைமைக்கும் தனது தொகுதி மக்களுக்கும்
என்றென்றும் நற்பெயர் வாங்கித் தருவது தனது தலையாய கடமை என்று செயல்படும் செயல் வீரர். இதுவரை பணியாற்றிய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி எம்பிகளிலேயே இவ்வளவு எளிமையான பாராளுமன்ற உறுப்பினரை இதுவரை இந்த தொகுதி கண்டதில்லை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். கடல் கடந்து வாழ்ந்தாலும் தாய்மண்ணின் பெருமையை நெஞ்சில் ஏந்தி வாழும் மலேசிய கொங்கு நலன் அபிவிருத்தி மன்றம் தனது 70ஆம் ஆண்டு பொன் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு VS மாதேஸ்வரன் MP அவர்களுக்கு தீரன் சின்னமலை சாதனையாளர் விருது வழங்கி தன் அன்பையும் கௌரவத்தையும் சமர்ப்பிக்கிறது. வாழ்க உங்களது மக்கள் சேவை, தொடரட்டும் உங்களது வரலாற்று சாதனை பயணம்.